ஜூன் 26 நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதமர் பதவி நீடிக்குமா என்பது முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு நாள். எதை அடிப்படையில அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சபாநாயகருக்கான தேர்தல் மும்முரமா போய்கிட்டு இருக்குது. ஜூன் 26ஆம் தேதி அதற்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. 23, 24 அந்த தேதியிலேயே நாடாளுமன்றம் கூடுகிறது. முன்னதாக இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அனைவரும் இன்டரிமா அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு சபாநாயகர் மூலமாக அவர்கள் எம்பிக்களாக பதவி ஏற்கப்படுவார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இந்த மக்களவைக்கான சபாநாயகர் யார் அப்படிங்கிற தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகளும் அவர் தொடருவாரா அப்படிங்கிற கேள்வியை தான் அனைத்து ஊடகவியலாளர்களும் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. கடந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு மன்னர் போல ஆட்சி செய்த நரேந்திர மோடி அவர்களால கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போற அளவுக்கு அவர்கிட்ட தலைமைத்துவம் கிடையாது. அவர் ஒரு சர்வாதிகாரி போலதான் நடக்க தெரியுமே தவிர கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரிச்சு போய் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு ஆட்சி நடத்தக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருக்காது அப்படிங்கிறதான் தொடர்ந்து அரசியல் திறனாய்வாளர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொரு புறம் மாரலி அவருக்கு அந்த இது கிடையாது. அவர் அந்த மேண்டேட்டை இழந்துட்டாரு. அவர் பிரதமரா நீடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர் அப்படிங்கிறதான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர் இந்நேரம் பதவியை அவர் கட்சியில இருக்க வேற யாருக்காவது பதவியை கொடுத்துட்டு அவர் ஒரு ஸ்மூத்தா வெளியே போயிருக்கணும். ஆனா இப்பொழுது அவர் பதவியில தொடுவது அவர் இந்த 10 ஆண்டுகள்ல சம்பாதிச்ச ஓரளவு நல்ல பேரை கூட கெடுத்துக்குவாரு அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா குமாரசாமி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்த சில ஊழல்களை முறைகேடுகளை வெளியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இரும்பு மற்றும் கனரக தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஜேடிஎஸ் கட்சியை சார்ந்த குமாரசாமி அவர்கள் 20,000 கோடி அளவிற்கான சப்சிடி மைக்ரான் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு 20,000 கோடி அளவிற்கான சப்சிடி கொடுத்திருக்கிறாங்க. வெறும் 5,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு போய் 20,000 கோடியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் பல லட்சம் சிறு குறு வணிகர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்களே, அவர்களுக்கெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன மாதிரியான சப்சிடி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளாக இருக்கிறது கர்நாடக மாநிலத்துல. காரணம், இப்ப கர்நாடக மாநிலத்துல ஜேடிஎஸ் அரசியல் செய்து தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தும் அவர்கள் அரசியல் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோடி, அமித்ஷா அவர்கள் இருவரும் தான் ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரியையுமே கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அனைத்து துறை சார்ந்த முடிவுகளும், அனைத்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளையும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ், நரேந்திர மோடி அவர்களுடைய ஆபீஸ்ல தான் முடிவு எடுக்கப்படும். ஏன் பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்கா நாட்டுல கூட அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய தலைவரே சொன்னாரு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில கான்ட்ராக்ட், கோல் கான்ட்ராக்டை அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து தான் எங்களுக்கு அழுத்தம் வந்ததுன்னு ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது மாதிரிதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகளும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. இப்போ பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி மோடி அவர்கள் பதவியில இருந்தாலும் அவர்களுக்கு முழு அதிகாரம் இல்லை. முழுக்க மெஜாரிட்டியோட அவர்கள் ஆட்சியில் இல்லை. கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இந்த 10 ஆண்டுகளை நடந்து கொண்ட மாதிரி இப்ப நடந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழும்புகிறது. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் பதவி எங்கள் கட்சிக்கு வேணும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறார். அதே நேரத்துல துணை சபாநாயகர் பதவி இல்ல இன்னும் முக்கியமான பதவிகள் எல்லாம் எங்களுக்கு உறுதியாக வேணும், அக்னிவீர் போன்ற திட்டங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றக்கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுல எல்லாம் நிதிஷ்குமார் பார்ட்டி உறுதியாக இருப்பதாக தகவல். இன்னொரு புறம் ஜேடிஎஸ் குமாரசாமி அவர்கள் வெற்றி பெற்றதை 2 எம்பிக்கள் தான். அவருக்கு நீங்க கேபினெட் அந்தஸ்தில் உள்ள அமைச்சரவை கொடுத்திருக்கிறீங்க. 7 எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய எங்கள் கட்சிக்கு
மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்கீங்க. இது எந்த அளவுல நியாயம்? ஏற்கனவே பிரஃபுல் பட்டேல் வந்து ஒரு கேபினெட் அந்தஸ்தில் உள்ள அமைச்சர் பதவியில இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பதவியும் ஏற்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதற்கு இடையில அசோக் கெலாட் அவர்கள், ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமாருக்கு அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையவே விடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒன்ஸ் பாஜக சபாநாயகர் பதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் கட்சியிலிருந்து ஒருத்தர் சபாநாயகர் ஆகிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க கட்சியவே நீங்க மறந்துட வேண்டியதா. உங்க கட்சியை கலைபரம் பண்ணி குதிரை பேரம் பேசி உங்க எம்பிக்களை அவங்க பக்கம் இழுத்துருவாங்க. அதற்கு அனுமதிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாரு. சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவினுடைய மிக முக்கிய தலைவர் சஞ்சய் ராவத்தும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தெலுங்கு தேசம் சார்பில் நிறுத்தக்கூடிய சபாநாயகர் வேட்பாளருக்கு நாங்க ஆதரவு தரோம். 272 எம்பிக்களுடைய ஆதரவு வேணும் ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறதற்கு. 240 எம்பிக்கள் தான் பாஜக வச்சிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 32 எம்பிக்களுமே கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நாங்க எங்க சைட்ல 235 எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு, நாங்க ஆதரவு தரோம், நம்ம சபாநாயகரை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு பொதுவான நபரை தேர்ந்தெடுக்கலாம், அப்பதான் பிஜேபி தங்களுடைய இஷ்டத்துக்கு ஆட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதரவு கரத்தையும் சஞ்சய் ராவத் நீட்டி இருக்கிறாரு. இதற்கிடையில ஒருவேளை பாஜக சபாநாயகரை அடம்பிடிச்சு அவர்கள் சைடு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆட்சியில் தொடருவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு சைடு ஆந்திர பிரதேச அரசியல்லையும் பாஜக தன்னுடைய சித்து விளையாட்டை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரந்தரேஸ்வரி அப்படிங்கிறவங்க என்டிஆர் அவர்களுடைய மகள். இன்னொரு மகளை தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்துற வேலையை இப்போ பிஜேபி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. புரந்தரேஸ்வரியை சபாநாயகருக்கு நிப்பாட்டுவதாக பாஜக தரப்புல இருந்து சில செய்திகள் வருது. ஒருவேளை பாஜக தரப்புல இருந்து புரந்தரேஸ்வரியை நிப்பாட்டினாங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தா குடும்பத்தில் இருக்கிற நபரையே எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்னொரு அரசியலை ஆந்திர மாநிலத்துல அவர்கள் செய்வாங்க. பிஜேபியை வளர்க்கறதுக்கு அது உதவி செய்யும். எப்படி நவீன் பட்நாயக்க வந்து கூடவே இருந்து கழுத்தறுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்க்க முடிகிறது. ஸோ ஜூன் 26 மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு தினத்துல பாஜக சார்பு நபர் வந்து சபாநாயகரை வெற்றி பெற்றா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுடைய கதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த சில மாதங்கள்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல தேர்தல் வரவிருக்கிறது, சட்டமன்ற தேர்தல். சரத் பவார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்துல எங்கெல்லாம் ரோட் ஷோ நடத்தினாரோ அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதற்காக அவருக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்ற அஜித் பவார், அப்புறம் சிவசேனால இருந்து பிரிந்து சென்ற ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் குரூப்ல இருக்கக்கூடிய நபர்களே மிகப்பெரிய அதிருப்தியிலையும் பயத்திலையும் இருக்கிறாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா மாநில மக்கள் மேண்டேட் அவர்களுடைய சப்போர்ட்டை எம்விஏக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, பிஜேபி கூட்டணிக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. எம்விஏனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, அப்புறம் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இவர்களுடைய கூட்டணிக்கு தான் அங்க களத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு. 50% மேலான மக்கள் வந்து அந்த கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் கிளீன் ஸ்வீப் பண்ணி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக சொல்றாங்க. அப்படி ஒருவேளை எம்விஏ கூட்டணி வெற்றி பெறுதுன்னா இந்த பக்கத்துல ஏக்நாத் ஷிண்டேயும் அஜித் பவார் இந்த 2 நபர்களை தாண்டி மற்ற எல்லாருமே அவர்கள் தாய் கட்சிக்கு போயிடுவாங்க. அவர்கள் தனித்து விடப்படுவார்கள். அவர்களுமே மனம் மாறி திருப்பி இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல ஒரு போர் வெடிக்கும். தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில ஒரு குழு பிரியும் மோடிக்கு எதிராக, நிதின் கட்கரி தலைமையில ஒரு குழு பிரியும் மோடிக்கு எதிராக. மோடி பதவியை விட்டு எல்லாம் விறகணும், மற்ற தலைவர்களுக்கு பிரதமர் பதவி கொடுக்கணும், அவர் மட்டுமே எப்படி பதவியில தொடரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் வந்து பாஜகவுக்கு உள்ளேயே உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உருவாகிறப்ப குஜராத்தினுடைய டாமினன்ஸ் இந்தியா முழுக்க அனைத்து தொழில்களிலையும் அனைத்து விஷயங்களையும் அதானி அம்பானி போன்றவர்களை வச்சுக்கிட்டு மோடி அமித்ஷா வந்து குஜராத்திகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா, அந்த அரசியலையும் இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல உத்தவ் தாக்கரே வந்து கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப கர்நாடகத்துல குமாரசாமி கையில் எடுத்திருக்கிறாரு, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கையில் எடுத்திருக்கிறாரு. அதோட சேர்த்து இன்னும் மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய முறைகேடு அம்பலமாகி இருக்கிறது.
குஜராத் மாநிலத்துல வழக்கு பதிவு, பீகார்ல வழக்கு பதிவு, உத்தரப்பிரதேசத்துல வழக்கு பதிவு, ராஜஸ்தான்ல அதுக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கேரளா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற அனைத்து மாநிலங்களிலும் இப்போ நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிற குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஏக்நாத் சிண்டே அவர்களே, மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சியே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே நிதிஷ்குமார், கேசி தியாகி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்யணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது எல்லாமே RSS அமைப்புக்கு முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தங்களை கொண்டது. அப்படி இருக்கிறப்ப மோடி எந்த பக்கம் சாய இருக்கிறாரு? இப்ப இந்த திட்டங்களால நாங்க நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னா நிதிஷ்குமார் ஆபியஸா கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியே வருவாரு. சந்திரபாபு நாயுடும் வெளியே வர்றாங்க, ஏக்நாத் ஷிண்டேயும் வெளியே வராங்கன்னா எளிதாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடிகிறது. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.